இமாம் ஹுசேன் ஒரு தோழர், ஒரு சகோதரர் சட்டத்தினுடைய ஆட்சி நடக்குதுன்னு நம்பியிருக்காரு. ஸோ உச்ச நீதிமன்றத்துக்கு போனா நமக்கு யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா, உச்ச நீதிமன்றத்துல சட்டத்தை கையில் எடுத்து யாராவது நம்ம கூட நின்ற மாட்டாங்களான்னு போயிட்டார். நமக்கு தான் தெரியுமே சிஸ்டமே. அங்க போனோடனே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ரொம்ப தெளிவா நேத்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. உயர் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்புல நாங்க தலையிட மாட்டோம். எனக்கு புரியவே இல்லை. இதே உச்ச நீதிமன்றம் தான் ராமர் கோயில் வழக்குல, பாபர் மசூதி இடிப்பு வழக்குல கூட்டு மனநிலைக்கு, கூட்டு மனசாட்சிக்கு நாங்க பொறுப்பேற்று தீர்ப்பை நாங்க பெரும்பான்மை மக்களான இந்துக்களுக்கு கொடுக்கிறோன்ற பேர்ல சங்கிகளுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நாம யாரும் எந்த கோயிலும் இடிச்சுவிட்டு நான் மாரியாத்தா கோயில் கட்ட போறேன்னு சொன்னதே கிடையாது. நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டு கைகால் சுகத்தை கொடு சாமி, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான் இந்து. இந்த சங்கி பயல்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப இந்த சங்கி பயலுக கூட்டு மனசாட்சிக்கு தீர்ப்பு கொடுத்துச்சுங்க, எங்க பாபர் மசூதி இடிப்புல. ஆனா இங்க தலையிட மாட்டாங்க. இந்த தீர்ப்புகளை எல்லாம் பாத்துக்கங்க, இங்க சட்டத்தின் ஆட்சி இல்லை என்பது தெரியும். நீதிமன்றத்துக்குள்ளே ஒருத்தர் செருப்ப தூக்கி எறிகிறான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, அவர் தலித் என்பதற்காக. நேத்து ஒரு வழக்கறிஞர் உள்ள அடிச்சுட்டு போயிருக்கிறான். அப்ப கொந்தளிச்சு இது குண்டர்கள் ஆட்சியான்னு கேட்க தெரிஞ்ச இதே நீதிபதிகளுக்கு இங்கேயும் அந்த குண்டர்கள் ஆட்சி செய்வாங்கல்ல, அது தெரியலையா? அதுல ஒரு தீர்ப்புல ஒரே லைன்ஸ் பேசி இருக்கிறாங்க. அங்க அமைதி கூட்டம் நடந்திருக்குல்ல, அப்ப அமைதி கூட்டம் நடந்தா என்ன அர்த்தம்? அங்க பதற்றம் இருக்குன்னு தானே அர்த்தம். பதற்றமா இருக்கிற இடத்துல எதுக்கு வழிபடணும்? அப்ப நான் முருகன் கோயில பூட்டிடலாமா? பதற்றமா இருக்குன்னு பூட்ட மாட்டோம்ல. ஏன் அதுக்கு அதை ஏன் பூட்டல, இதை ஏன் பூட்டணும்ன்றீங்க? அப்ப திட்டமிட்டு சட்டத்தின் வழியாக சிறுபான்மையினரோட வழிபாட்டு உரிமை நீங்க மூட போறீங்க, அதை காலி பண்றீங்க. அதானே இதுக்குள்ள இருக்கிற அரசியல். இது எப்படி நியாயமா இருக்கும்? அதனாலதான் தந்தை பெரியார நம்ம தூக்கி தலையில வச்சுட்டு இருக்கோம். அந்த மனுஷன் 75 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க போறது சொன்னாரு. நீ கஷ்டப்படுவ, சட்டத்தை உருவாக்குவ, நீ அதிகாரத்துக்கு வருவ, எல்லாத்தையும் செஞ்சு போய் நீ நீதிமன்றத்தில் நிப்ப, எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நடந்துச்சு. எனக்கு 78% உயர் சாதியினர் உள்ள உட்கார்ந்து இருந்தா சாமானிய மக்களினுடைய வழிபாட்டு உரிமை அவங்களுக்கு எப்படி புரியும்? மக்கள் எழுச்சி அடையாம, சட்டத்தை பாதுகாக்க மக்கள் ஒற்றுமையா களத்துக்கு வராம, மக்கள் அதிகாரத்துக்கு எதிராக குரல் எழுப்பாம, சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமையை பறிப்பதை வேடிக்கை பார்க்காம ஒருங்கா நின்னா மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், மண்ணை காப்பாற்ற முடியும், அரசியல் சாசன சட்டத்தை காப்பாற்ற முடியும், சமூக நீதியை காப்பாற்ற முடியும். இல்ல நான் சுகமா இருக்கேன், நான் கட்சியை குடிச்சிட்டு செத்துருவேன் அப்படின்னா செத்துருங்க.